குறிப்பாக தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு தான் இந்த நீங்கள் கேட்ட பிரச்சனைகள் வருகிறது. பரீட்சை திணைக்களம் வெளிநாட்டு அமைச்சும் இதில் இணைந்து செயலாற்றுகின்றது. ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய அந்த உறுதிப்படுத்தல் இருந்தால் தான் அது பிற நாடுகளில் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஆவணங்களோடு உங்களுடைய வேண்டுகோள், கையெழுத்து, கடிதம், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ்கள், உங்களுடைய அடையாள அட்டை அனைத்தும் கொடுத்து உறுதிப்படுத்தப்பட்டால் நாங்கள் உணர்வது உலகிலேயே மிகவும் ஒரு கடுமையான போட்டி பரீட்சைன்னு சொன்னால் பிள்ளைகள் தரம் வாய்ந்த புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெறுவது என்றது 2 நோக்கங்களுக்காகவே அந்த பரீட்சை நடத்தப்படுகிறது. ஒன்று, இந்த பெறுபேறுனாலே இலங்கையிலே உலகத்திலேயோ எந்த உத்தியோகத்துக்கும் செல்ல முடியாது. எக்ஸாமினேஷன் அப்படின்றாலே முதல்ல வந்து அந்த அட்மிஷன் கார்டு வரது தான். சில டைம்களில் இந்த எக்ஸாமினேஷன் கார்டு வந்து மிஸ் பண்ணப்பட்டாலோ இல்லாட்டி வந்து எக்ஸாமினேஷன் கார்டை வந்து நாங்கள் தொலைச்சிட்டாலோ இல்லாட்டி சரியான அட்ரஸுக்கு வரல அப்படின்றாலோ அதுக்கு ஏதாவது மாற்றீடுகள் இருக்குது? குறிப்பாக தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு தான் இந்த நீங்கள் கேட்ட பிரச்சனைகள் வருகிறது. தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய முகவரிகள் சரியானதாக அமையாத இடத்தில் அல்லது அவர்களுடைய தபால் சேவை உறுதி செய்யப்படாமல் அல்லது முறைமைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த உரிய காலத்தில் அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது நீங்கள் சொன்னது போல அவர்கள் தொலைக்கலாம், அது தவற விடலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் கடந்த காலங்களில் அவர்கள் தொலைபேசிகளூடாக தொடர்பு கொள்வார்கள். நாங்கள் தொலை நகல் மூலம் அனுப்பி வைப்போம். அல்லது பரீட்சை நிலையத்தில் மேற்பார்வையாளர்களுக்கு தற்காலிகமான அனுமதி அட்டைகளையும் நாங்கள் ஒரு பிளாங்க் அட்மிஷன் கார்டு ஒன்றை நாங்கள் அனுப்பி வைப்போம். அவர்கள் அதனை பிரதி செய்து அங்கு வருகிற பரீட்சார்த்திகளுடைய பெயர்கள் மேற்பார்வையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் பட்டியலில் இருக்குமாக இருந்தால் உறுதி செய்து அதனுடைய அடையாள அட்டை அந்த விடயங்கள் எல்லாத்தையும் உறுதி செய்த பின்னர் தற்காலிக அடையாள அட்டையை அவர்கள் தயாரித்து விவரங்களை எல்லாம் எழுதி பரீட்சார்த்திக்கு அளித்து பரீட்சை எழுத அனுமதிக்கிற முறை ஒன்று இருந்து வருகிறது. இந்த முறை இப்பொழுதும் பின்பற்றப்படுகின்ற அதே வேளையிலே நாங்கள் இப்பொழுது இதை இலகுவாக்கி இருக்கிறோம். ஏனென்றால் பரீட்சார்த்திகள் அனுமதி அட்டைகள் கிடைக்காமலோ அல்லது தொலைத்தாலோ பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளம் அதற்குள்ளே சென்று அவர்கள் அங்கே பரீட்சையினுடைய டைட்டிலை என்டர் பண்ணினார்களாக இருந்தால் அவர்கள் அதுக்குள்ளே அனுமதி அட்டை என்ற ஒரு நிறைய டைல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இவர்கள் அதை போய் உள்ளே நுழைந்து தங்களுடைய உரிய தேசிய அடையாள அட்டையினுடைய இலக்கத்தை அவர்கள் உட்செலுத்துவார்களாக இருந்தால் அவர்கள் அதை டவுன்லோட் பண்ண முடியும். சாதாரண தர பிள்ளைகளுக்கு தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்காது. அவர்கள் தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தியிருப்பார்கள் விண்ணப்பிக்கிற பொழுது. அவர்கள் பயன்படுத்திய தொலைபேசி இலக்கத்தை அவர்கள் இன்சர்ட் பண்ணினால் அவர்கள் தங்களுக்குரிய அனுமதி அட்டையை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அவை இந்த வசதிகள் நாங்கள் இப்பொழுது செய்து கொடுத்திருக்கிறதுனால இவை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்வதிலே பரீட்சார்த்திகளுக்கு இப்பொழுது எந்த சிக்கலும் இல்லை. அந்த வெளிநாட்டுக்கு போறவர்களுக்கு வந்து சில நேரங்களில் சில இடங்களில் கேட்கப்படுகிற விஷயம் அது இந்த OLAL ரிசல்ட் ஷீட்டை வந்து உறுதிப்படுத்தி பரீட்சைகள் திணைக்களத்தில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு? அங்கே 2-3 விதமான நடைமுறைகள் இருக்கிறது. சிலர் நேரடியாகவே வந்து பரீட்சை திணைக்களத்துக்கு விண்ணப்பித்து எடுத்துக்கொள்வார்கள். சிலர் ஆன்லைன் மூலம் நிகழ்நிலை முறை மூலம் விண்ணப்பித்தும் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் சொன்னால் நேரடியாக வந்து அவர்கள் பல நாடுகளில் நேரடியாக பரீட்சை திணைக்களத்தினூடாக அனுப்பப்படுகிறது. அது அங்கே இருந்து வெளிநாட்டு அமைச்சினூடாகத்தான் அவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது. ஆகவே பரீட்சை திணைக்களம் வெளிநாட்டு அமைச்சும் இதில் இணைந்து செயலாற்றுகின்றது. ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய அந்த உறுதிப்படுத்தல் இருந்தால் தான் அது பிற நாடுகளில் அங்கே ஏற்றுக்கொள்ள. ஆனால் ஒரு சில நாடுகள் நேரடியாகவே பரீட்சை திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளும். 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு பரீட்சை எழுதிய பரீட்சார்த்திகள் தங்களுடைய சான்றிதழ்களை ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணி விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும். கூடியது 3 நாட்களாக இருக்கும். அதற்குள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அது அனுப்பி வைக்கப்படும். அல்லது அவர்கள் குறிப்பிடுகின்ற முகவரிக்கு அனுப்பப்படும். அல்லது அவர்கள் வெளிநாட்டு அமைச்சினூடாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் வெளிநாட்டு அமைச்சிலே அதை சேகரித்துக் கொள்ள வேண்டும். இப்போ என்னுடைய ரிசல்ட் ஷீட் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் தான் நேராக வரணுமா இல்லாட்டி இன்னொருத்தர் மூலமாக வந்து அதை நேரடியாக எடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர் உரியவர் அந்த பரீட்சை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளற்கு வரணும். அதில் மிகவும் முறுக்கமாக இருப்பார்கள். இலங்கை பரீட்சை திணைக்களுடைய சான்றிதழ்களை சில வேளை இப்பொழுது உதாரணமாக நீங்கள் வர முடியாவிட்டால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற ஆவணங்களோடு வந்து உறுதிப்படுத்தினால் அவர்களிடம் அது கையளிக்கப்படும். அது ஆவணங்களோடு உங்களுடைய வேண்டுகோள், கையெழுத்து, கடிதம், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ்கள், உங்களுடைய அடையாள அட்டை அனைத்தும் கொடுத்து உறுதிப்படுத்தப்பட்டால் பெற்றோர்களிடம் வழங்கப்படும். வேறு எவரும் உங்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த ஒரு விஷயம் வந்து இப்போ பலருடைய எதிர்பார்ப்பு இப்போ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் வந்து அடுத்த மாதம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொதுவாக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய பாணியில் கொஞ்சம் கிண்டலாகவும் அதே நேரத்தில் அதை பற்றி சொல்கிறதா இருந்தால் தாய்மாரினுடைய பரீட்சை அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்றது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளில் அம்மாமார் தான். அவங்களுக்கான ஒரு போட்டி பரீட்சை மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுக்கு என்னென்ன நிலையில் இப்பொழுது எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் தயார் நிலையில் இருக்குது? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த வருடத்திற்குரிய தரம்
தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய பரீட்சை நிலையங்கள் ஒதுக்கீடுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. பரீட்சை பணிக்குழுவினர் ஒதுக்கீடுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அவர்களுக்கான பயிற்சிகள் இம்மாத இறுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. பரீட்சை பணியில் ஈடுபடுவதற்கான பயிற்சிகள் நாங்கள் உணர்வது உலகிலேயே மிகவும் ஒரு கடுமையான போட்டி பரீட்சை என்று சொன்னால் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய சாதாரண தர பரீட்சையிலோ அல்லது உயர்தர பரீட்சையிலோ கவனம் எடுப்பதை விட தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தான் அதிக அக்கறை, ஆர்வம், அழுத்தம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அது அவர்களுடைய அது உண்மையாகவே அறியாமையில் இருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெறுவது என்றது 2 நோக்கங்களுக்காகவே அந்த பரீட்சை நடத்தப்படுகிறது. ஒன்று, பாடசாலைகளை தேர்ந்தெடுப்பது, பிரபல பாடசாலைகளுக்கு மாணவர்களை தேர்ந்தெடுப்பது. இரண்டாவது, திறமை வாய்ந்த வசதி குறைந்த வறிய மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவது, தொடர்ந்து அவர்களுடைய கல்வியை முன்னெடுப்பதற்காக. இந்த 2 நோக்கத்தையும் தான் நாங்கள் டார்கெட் பண்ணி பரீட்சை நடத்துகிற பொழுது பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் இந்த 2 லட்சத்தையும் மறந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் இந்த 2 நோக்கத்திலே அடைவதற்கான போட்டி பரீட்சையாக பயன்படுத்தலாம். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய கௌரவம் அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பரீட்சைகளை அவர்களை எதிர்பார்க்கிறார்கள். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு என்ற வயது பிள்ளைகள் விளையாட வேண்டிய பிள்ளைகள், குறிப்பிட்ட நேரம் படித்து குறிப்பிட்ட நேரம் விளையாடி மகிழ்ச்சியாக குடும்பத்திலே நேரத்தை செலவிட வேண்டிய பிள்ளைகள் எல்லாருமே பெரிய பெரிய பைக் மூட்டைகளோடு சென்று தனியார் கல்வி நிலையத்துக்கு சென்று அவர்கள் பிள்ளைகள் பாவம், பிள்ளைகள் உடல் ரீதியாக மட்டுமல்ல உள ரீதியாகவும் பிள்ளைகள் களைத்து போகிறார்கள். இந்த களைப்பு பிள்ளைகளுக்கிடையே மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. இந்த மன அழுத்தம் பிள்ளைகளை உள நோய்க்கு உள்ளாக்குகிறது. பிள்ளைகள் உளநிலை பாதிக்கப்பட்ட மன நோயாளர்களாக மாறுகிறார்கள். அப்படியே இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக போகின்றது என்பதை பெற்றோர்கள் உணரவோ அறியவோ தவறிவிடுகிறார்கள். தெரிந்தவர்கள் கூட அதை ஏற்க மறுக்கின்றார்கள். எப்படியாவது பிள்ளைகள் சித்தி அடைய வேண்டும், இதுதான் அவர்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. இந்த பெறுவேறுனாலே இலங்கையிலே உலகத்திலேயோ எந்த உத்தியோகத்துக்கும் செல்ல முடியாது. இந்த 5ஆம் வகுப்பு பொறுப்பேற்ற வைத்துக்கொண்டு ரீகரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பரீட்சை திணைக்களத்தால் கோரப்படும். அதாவது உங்களுடைய பெறுபவர்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப மீளாய்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அது என்ன மாதிரியான நடைமுறையில் நடக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும்னு ஆசைங்களுக்கு பெறுபவர் வெளியிட்டு ஒரு சில தினங்களுக்குள் அந்த மீளாய்வுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படும். அதற்கு ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க வேண்டும். இப்பொழுது நேரடியாக தபால் மூலமெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது. அவையவர்கள் ரீகரெக்ஷனுக்கு விண்ணப்பிக்கிற பொழுது அந்த விண்ணப்பித்ததன் அடிப்படையில் அவர்களுடைய விடைத்தாள்கள் மீள் திருத்தம் செய்யப்படும், மீள திருத்தப்படும். அவை மீண்டும் 2-3 பரீட்சகர் குழுக்களாலும் பரீட்சை திணைக்களத்தினுடைய அதிகாரிகளால் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள குழுக்களாலும் மீண்டும் சரிபார்க்கப்பட்டு முன்னே வழங்கப்பட்ட புள்ளிகளும் மீண்டும் வழங்கப்பட்ட புள்ளிகளுக்குள்ளேயும் வேறுபாடுகள் இருக்கிறதா அவை மிகவும் நுணுக்கமாகவும் கவனமாகவும் பரிசீலிக்கப்படும். இதற்கு அதிக காலம் எடுக்கும். அவை இது மீளாய்வுடைய ஒரு ப்ரோசஸ். சிலர் நினைக்கிறார்கள் ரீகரெக்ஷன் போட்டால் பேப்பர் பார்க்கறது இல்லை, சும்மா அந்த மார்க் ஷீட் மட்டும் பார்த்துட்டு அனுப்புறாங்கன்னு. அப்படி அல்ல, முழுமையாகவே அந்த வினாப்பத்திரம் விடைப்பத்திரம் திருத்தப்படுகிறது. அடுத்து இந்த எக்ஸாமில் சில விஷயங்கள் தடை, உதாரணமாக இந்த ஃபோன் உட்பட சில விஷயங்கள் தடை அப்படின்னா இப்போ என்னென்ன விஷயங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸுக்கு இருக்கா, இல்லாட்டி பொதுவாகவே எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்னால இந்தந்த விஷயங்கள் பாடசாலை அதாவது பரீட்சைகள் ஹாலுக்கு அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகிறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பரீட்சையின் பொழுதும் நாங்கள் பாடசாலை தனிப்பட்ட 2 வகையான பரீட்சார்த்திகளுக்கும் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்குவோம். அதேவேளை அவர்களுடைய அனுமதி அட்டையிலும் சில அறிவுறுத்தல்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த அனுமதி அட்டைகளிலெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பரீட்சை நிலையத்திற்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து செல்லலாகாது, என்னென்ன பொருட்கள் எடுத்து செல்ல முடியும், எடுத்து செல்லக்கூடியது மட்டையும் தெரிஞ்சு கொண்டா மட்டை எதுவும் அங்கே கொண்டு போகக்கூடாது. அதாவது பரீட்சை எழுதுவதற்கான அனுமதி அட்டை, நாங்கள் பரீட்சை திணைக்களத்தால் அனுப்பி வைக்கப்படுகிற அனுமதி அட்டை, அவர்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது. அதாவது இந்த அனுமதி அட்டையில் உள்ள பேருள்ள உள்ளால் நான் தான் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கான ஐடென்டி, அதுக்காக தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகிற கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகிற சாரதி அனுமதி பத்திரம். இந்த 3ல் ஏதாவது ஒரு ஆவணம். இதை தவிர வேறு எந்த ஆவணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த 3ல் ஒரு ஆவணம். அடுத்ததாக எழுதுகருவிகள், அதாவது நீலப்பேனை அல்லது கருப்பு நிற பேனை, பென்சில், ரேசர், அதை விட ரூலர், அப்படி மேத்ஸ் பாடங்கள் செய்கிறவர்கள் அந்த கொம்பாஸ் தேவைப்பட்டாம இதை விட வேறு எந்த பொருட்களும் அங்கே எடுத்து செல்ல முடியாது. அங்கே தண்ணி போத்தல் வேணும்னாலும் ஒரு டிரான்ஸ்பரன்சி போட்டில் தண்ணி கொண்டு போகலாம். மற்றபடி வேறு எந்த சாப்பாடுகள்
புத்தகங்கள் அல்ல வேற புத்தகங்கள் நோட்ஸ் அது இதை தவிர வேற எதுவுமே எடுத்து செல்ல முடியாது. இதை விட எடுத்து செல்ல முடியாத பொருட்கள்லே சில பொருட்கள் இருக்கிறது, அது குற்றத்துக்குரிய பொருட்கள். அது என்ன? பரீட்சை ஆர்வமா கேக்குறீங்க. பரீட்சைக்கு அதை எடுத்து சென்றாலே குற்றம். பயன்படுத்தாதெல்லாம் அங்கே அதுக்கு விடமே இல்லை. இதை எடுத்து வருதல் தடை என்று சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சை தடை விதிக்கப்படும் 5 வருடங்களுக்கு. அவர்கள் எழுதிய பெறுபேறுகள் ரத்து செய்யப்படும். அதை கொண்டு செல்லவே கூடாது. அதில் முக்கியமானது நீங்க சொன்ன தொலைபேசி உட்பட இலத்திரனியல் உபகரணங்கள் எல்லாமே, ப்ளூடூத் அப்படியான உபகரணங்கள் சகலதுமே தடை செய்யப்பட்டிருக்கும். இவைகளை எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்தின சில வேளை பரீட்சார்த்தி இது சில வேளை ஓஃப் பண்ணின நிலையில மேசையில வச்சுட்டு எழுதினா கூட பரீட்சை கொண்டு வந்தா அவருடைய பரீட்சை பெறுவது எல்லாமே ரத்து, கேன்சல். அவருக்கு பரீட்சார்த்தி என்ற தகமை 5 வருடங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. இதை விட இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றது டிபெக்ஸ் அதெல்லாம் கொண்டு சொல்ல முடியாது. பரீட்சைகள் திணைக்களம் இவ்வளோ ஒழுங்குமுறையாக ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருந்தாலும் இடையில் சில விஷயங்கள் இந்த பரீட்சைகள் எழுதுகிறவர்களாலேயும் சில நேரத்தில் அந்த பரீட்சைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த ஒரு விஷயம் அடிக்கடி காதில் கேள்விப்படும். அந்த எக்ஸாமில் அவங்க பார்த்து எழுதினாங்க, அந்த எக்ஸாமில் அவர் சொல்லி கொடுத்தார், இப்படியான விஷயங்கள் நாங்கள் கேட்குறோம். இது உண்மையிலே நடக்கிறதா, இல்லை அவங்க நடக்காமல் எங்கேயுமே நெருப்பு இல்லாமல் போக வராது, அதனால உண்மையாகவே இந்த மாதிரியான முறைப்பாடுகள் உங்களுக்கு வந்திருக்கிறதா? எங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சா நிச்சயமாக பரீட்சை திணைக்களத்துக்கு தொடர்பான தகவல்களை நீங்கள் தந்தையாக வேணும். எங்கெல்லாம் நெருப்பு வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்களுக்கு வெளிச்சம் தெரியும். நெருப்பு வெளிச்சத்திலே நாங்கள் கண்டுபிடிப்போம் எங்கெல்லாம் இந்த குளறுபடிகள் இந்த ஒழுங்கீனங்கள் நடைபெறுகின்றது என்றது. இயன்றவரை அவற்றை தடை செய்வதற்கான சகல ஏற்பாடுகள் இருந்தவுடன் தான் பரீட்சைகள் ஆரம்பமாகின்றன. ஆனால் இவ்வாறான விடயங்கள் சில வேளை அதை மீறியும் சில திட்டமிட்டு சிலர் மோசடிகளில் முறை தவறி நடக்கின்ற பொழுது அதை நாங்கள் பரீட்சை திணைக்களத்தை பொறுத்தவரை அந்த தகவல்கள் எங்கோ ஒரு இடத்தில் அது அகப்பட்டுவிடும். உதாரணமாக பரீட்சையை ஆரம்பிக்கிறதுல இருந்து நாங்கள் பெறுபேறு வெளியிடுகிற வரையும் அது ஒரு நீண்ட செயல்முறை, லாங் ப்ரோசஸ். எந்த இடத்திலையும் நாங்கள் அதை கண்டுபிடிப்பதற்கான பொறிமுறைகள் இருக்கின்றன. அவை அந்த பொறிமுறைகளின் அடிப்படையில் நாங்கள் அவற்றை கண்டுபிடிப்போம். கண்டுபிடித்தால் அந்த பரீட்சை பெறுபேறுகள் ரத்து செய்யப்படுவது மட்டுமில்லை, சிலர் கைது செய்யப்படுகிறார்கள், சிலர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். சில வேளை பரீட்சார்த்திகளுக்கு உதவி செய்கின்ற அடிப்படையில் சில பல்கலைக்கழக பரீட்சார்த்திகள், பல்கலைக்கழக மாணவர்கள் பரீட்சை எழுதி அவர்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய வாய்ப்புகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ பரீட்சைகள் திணைக்களத்துக்கு இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு எப்படி பரீட்சைகள் திணைக்களத்தை தெரிகிறது? அதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு விஷயம், பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய தொலைபேசி இலக்கம் எந்த நேரம் எடுத்தாலும் பிஸி. அப்போ நாங்கள் எப்படி தெரிவிக்கிறது? பலர் சொல்வார்கள் ஃபோன் எடுத்தோம் ஆன்சர் வர இல்லை, ஃபோன் எடுத்தோம் ஆன்சர் வர இல்லையென்று. காரணம் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு பரீட்சை திணைக்களத்துக்கு தொலைபேசி அழைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். பரீட்சை திணைக்களத்துடைய எல்லா கிளைகளிலும் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது. நேரடி தொலைபேசி இலக்கம் ஒன்று இருக்கிறது 1911. இவை எல்லாமே நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் அடித்தா கூட அங்கேயே ஆன்சர் பண்ண முடியாது. என்றால் நீங்கள் திருப்பி அடிக்கிறவள் தான் உங்களுக்கு லைன்லேயே வாய்ப்பு கிடைக்கும். உடனே அதுக்கு கிடைக்காது. ஏனென்றால் எத்தனையோ லட்சம் பரீட்சார்த்திகள், எத்தனையோ பரீட்சை எழுதியவர்கள், எழுத போகின்றவர்கள், பெற்றோர்கள், பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், அதாவது இலங்கை நாடு முழுவதிலும் உள்ளவர்கள், இதற்கு மேலதிகமாக இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்து இவ்வாறு அழைப்புகள் அதிகம். பரீட்சை திணைக்களம் இயங்கு நிலையில் எப்பொழுதும் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடையாளம். எப்பொழுதுமே அதுக்கு அந்த கோல் வந்து கொண்டே இருக்கும். அது இப்போ 4 மணிக்கு பிறகு ஃப்ரீ அப்படியெல்லாம் இல்லை. அது ரிப்போர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? ஃபோன் தவிர வேற ஏதாவது மெத்தட் மூலமா ரிப்போர்ட் பண்ணலாமா? பரீட்சை திணைக்களத்தினுடைய தொலைநகல் இலக்கங்கள் இருக்கிறது, எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிகள் இருக்கிறது, அதனூடாக தொடர்பு கொள்ள முடியும். பரீட்சைகள் திணைக்களத்தால் நடத்தப்படுகின்ற எக்ஸாம்ஸை பெரும்பாலும் நாங்கள் கெசட் மூலமாக தான் தெரிந்து கொள்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு கஸ்டம் சர்வீஸுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கெசட்டில் தான் பார்க்கணும். சில நேரங்களில் கெசட்ஸ் பார்க்காததால் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை பொதுவாக அந்த கெசட்ஸ் பார்க்குறதுன்றது குறைவு. அவங்க எப்போவுமே இணையத்தோடு இருக்கிறதால சமூக வலைத்தளங்கள்லேயே இல்லாட்டி எங்கேயாவது நெட்டில் போனால் தான் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இதை தவிர நெட்லெல்லாம் இந்த மாதிரியான சில எக்ஸாம்ஸை வெளியிடுறது இல்லையா? பரீட்சை திணைக்களத்தோடு தொடர்பில் இருந்து அடிக்கடி நிறுவன பரீட்சைகளினுடைய வெப் சைடுக்குள்ளே நாங்கள் நுழைகிற பொழுது என்ன பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கு அது தொடர்பான அறிவுறுத்தல் விளம்பரங்கள்லாம் அங்கே இருக்கும். எப்படி விண்ணப்பிக்கணும், யார் விண்ணப்பிக்கலாம், அதுக்கு தகமைகள் என்ன, பரீட்சைக்குரிய சிலபஸ் என்ன, வினாபத்திரங்கள் என்ன, தொடர்பான விவரங்கள்லாம் அங்கே வரும். இதை விட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அரச வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தான் கட்டாயமாக நாங்கள் அது சட்டமானது வெளியிட வேண்டும் பரீட்சை தொடர்பாக. என்றால் அதெல்லாம் சட்ட ரீதியான முறைகள். இதை விட அரச பத்திரிகைகள், அரச நிறுவனத்தினுடைய லேக் ஹவுஸினுடைய பத்திரிகைகள், இந்த பத்திரிகைகளிலும் சில பரீட்சைகளுக்கான விளம்பரங்கள்
வெளியிடப்பட்டிருக்கும். அதிகமாக நாங்கள் வர்த்தமானிய பிரசுரம் தான். இதை விட டிஜிட்டல் சிஸ்டத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது போல சகல இடங்களிலும் அது முன்னப்பிறகு அந்த நிறுவனத்தினுடைய வேலை. பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்தை தினமும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே எங்களுக்கு தகவல் கிடைக்கும், இந்த பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. அவை அந்த பரீட்சையினுடைய அதில் தகவல் தரப்பட்டிருக்கும், இந்த வர்த்தமானிய அறிவித்தலை பார்க்கவும் அல்லது இந்த பத்திரிகைகளை பார்க்கவும். பொதுவாக பாடசாலை பரீட்சைகள் எல்லாம் நாங்கள் எலக்ட்ரானிக் இலத்திரனியல் ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் விளம்பரம் கொடுப்போம். குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அதை இன்னொரு நாளைக்கு நாங்கள் இது தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு தருவதற்காக தயாராக இருக்கிறோம். எனவே இன்றைய தினம் எங்களோட இணைந்திருந்தார் பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.